கடந்த 4 நாட்களாக வடசென்னை பாராளுமன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஒட்டுமொத்த வடசென்னையிலேயே எழுச்சி இருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூர் பகுதியிலே வாக்கு சேகரிக்கிறோம். மக்கள் எழுச்சியாக வரவேற்கிறார்கள். அது காரணம் என்னன்னு சொன்னா, மத்தியில இந்த வாக்கு மத்தியில ஆட்சி செய்கிறவங்களுக்கான வாக்கு. இது மக்களுக்கு தெரியும். மக்கள் எல்லாருமே வந்து சென்னை சிட்டியில இருந்தாங்க. அவங்க என்ன நிலைமையில இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், நடுத்தரமாக இருந்தாலும், எந்த வகையினராக இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு இருக்கு. விழிப்புணர்வு வந்துருச்சு. அடித்தட்டு மக்கள்கிட்ட கூட இந்த செல்போன் இருக்கிறதுனால அவர்களும் அந்த யூடியூப் வழியாகவோ மற்ற சோசியல் மீடியாவையோ பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அவருடைய வாக்கு மத்திய அரசுக்கான வாக்கு. மத்திய அரசுல பாரத பிரதமர் தான், நரேந்திர மோடி தான் பிரதமர் ஆக போறார். அது எல்லாருக்கும் தெரியும். எதிர்ப்பு பக்கம் பார்த்தீங்கன்னா யாருங்க உங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தெரியாது. சரி, நடுநிலையா நிற்கிற ஏடிஎம்கே கிட்ட கேட்டா, அந்த வேட்பாளர்கிட்ட கேட்டா யாராவது வந்தாங்கன்னா அவங்க தோல்ல ஏறி. இதான் ஒரு நிலைமை. இது மக்கள் பார்க்குறாங்க. அதனால வடசென்னை பகுதியில் மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க. ஏன் தயாராக இருக்காங்கன்னா, பாரத பிரதமர் மத்தியில் ஆட்சி அமைக்க போறார். அதனால பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு போடணும். ஏன் அவர் மத்தியில் ஆட்சி அமைக்க போறார்? நல்ல நல்ல திட்டங்களை சொல்லியிருக்கார். இந்தியாவை வலிமைப்படுத்தியிருக்கார். இந்தியாவுடைய பெருமை உலகங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கார். இரண்டாவது, தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறார். நம்மளுடைய அண்டை நாடுகளான சைனா, பாகிஸ்தான், நேபாள் இவங்கெல்லாம் வந்து நம்மளை எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு ஒரு பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார். இந்த மாதிரி அவர் மேலே உள்ள நம்பிக்கை, தலைவர் அண்ணாமலை மேலே உள்ள நம்பிக்கை. அவர் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 என்று பல விவரங்களை பொதுமக்கள் மத்தியில் வைத்தார். இன்னும் பல திட்டங்களை அறிவிக்கிறார், நடைபெறுகிறார். எம்என்எல் மக்கள் பலரை சந்தித்தார். அவரும் இந்த வாக்காளர் எழுச்சியாக இருப்பதற்கான ஒரு பெரிய காரணம். வடசென்னை வாக்காளர் மக்கள் இந்த சிஎம் தொகுதியாக இருந்தாலும் இந்த முறை வாக்கு நிச்சயமா மத்திய அரசுக்கான வாக்குன்னு தெரியும். அதனால எனக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க. இதில் இந்த ஜாதி, மதம், மொழி இதெல்லாம் வந்து இந்த டைம் பார்க்க மாட்டாங்க. நிச்சயமா குறிப்பாக சிறுபான்மையினர், எப்பொழுதுமே சிறுபான்மையினர் திராவிட கழகங்கள் பக்கத்தில் அப்படின்ற ஒரு முத்திரையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த முறை சிறுபான்மையினர்லாம் வந்து படிக்காதவங்க கிடையாது. எல்லாம் படித்தவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள், நல்ல நிலையில் இருப்பவர்கள், உயர் வகுப்பில் இருப்பவர்கள். அவர்கள் எல்லாம் நிச்சயமா இந்த மோடி அரசுடைய ஆட்சியை, இந்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் என்னை பற்றி, என்னுடைய செயல்பாடுகளை பற்றி எல்லாம் ஆராய்ந்து ஒரு முடிவு வந்திருக்கிறார்கள். சிறுபான்மையினர் ஓட்டும் எங்களுக்கு